மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமாங்க. மல்லி சீரியல்ல இப்ப பார்த்தீங்கன்னா, உண்மையான குற்றவாளி யாருன்றது யாருக்குமே தெரியல. முக்கியமா நம்ம தீபிகா இன்ஸ்பெக்டருக்கு சுத்தமா தெரியல. நம்ம மல்லிய உள்ள வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் எப்படியாவது மல்லிய உள்ள போக விட மாட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பழிய ஏத்துட்டு சித்திரவதைகளும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஆனா ஜட்ஜும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவகாசம் குடுத்து நம்ம விஜய் உண்மையான குற்றவாளி யாருன்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபிகாவுக்கு வார்னிங் குடுக்குறாங்க. தீபிகாவுக்கு இது தேவைதான். ஆனா உண்மையான குற்றவாளி யாருன்னே கண்டுபிடிக்க முடியாம நம்ம தீபிகா ஒரு பக்கம் குழம்ப போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லியும் தேட போறாங்க. நம்ம விஜய காப்பாத்தணும்னா, அங்க என்ன நடந்துச்சு? யாரு கொலை பண்ணாங்க? அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி தான் கண்டுபிடிச்சாகணும். அத ப்ரூஃபோட நம்ம தீபிகாவுக்கு காமிச்சா மட்டும் தான் அவங்களோட இந்த பார்த்தீங்கன்னா, இந்த வெறி கொண்ட செயல் நிறுத்தப்படும். ஏன்னா, நம்ம மல்லிய அரெஸ்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு சுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் ஏன் இப்படி பண்ணாரு? ஏன் கொலைப்பழிய ஏத்துக்கிட்டாரு? எப்படி அவரு அந்த இடத்துக்கு வந்தாரு? சிக்னல் ஏன் கட் ஆச்சு? அப்படின்ற நெறைய கேள்வி இருக்கு. ஆனா, விஜய் இது எதுக்குமே பதில் சொல்லாம ஜவ்வு மிட்டாய் மாரி இழுத்துட்டே போயிட்டுருக்காங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு தெரியல. இந்த விஷயம் ஆல்ரெடி நம்ம விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. அது எப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா, அவர் வாயிலேருந்து வரவே மாட்டேங்குது. நம்ம மல்லி ஒரு முடிவு பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் தான். விஜய் வாய திறந்தா மட்டும் தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரவே பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு பார்க்க போறாங்க. உண்மைய சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லிருங்க. அப்பதான் உங்கள காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பதான் நம்ம விஜய் சொல்ல ஆரம்பிக்க போறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க இருக்குன்றத.